வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தென்னையில் நஷ்டங்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நோய் மொத்த மரத்தையும் மொட்டையாக மாத்தி மரத்தையே அழிக்கக்கூடிய இந்த குருத்தழுகல் நோய். இது ஒரு பூஞ்சானத்தால் ஏற்படும் ஒரு விதமான நோயாகும். இந்த நோயை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். குறிப்பாக பருவமழை காலங்களிலும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போதும் இந்த நோய் வேகமாக பரவும். பாதிக்கப்பட்ட மரத்தின் நடுவில் உள்ள இளம் குருத்தோலை தன் பச்சையத்தை இழந்து லேசான மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாக மாற தொடங்கும். முழுமையாக பாதிக்கப்பட்ட குருத்தோலையை லேசாக இழுத்தாலே அது கையில் தனியாக கழன்று வந்துவிடும். குருத்து அழுகிவிட்டாலே மரம் மேற்கொண்டு வளராமல் சில மாதங்களிலே மொட்டை மரமாக மாறி பட்டு போய்விடும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மரத்தின் குருத்து பகுதியை நன்கு சுத்தப்படுத்திவிட்டு காப்பர் ஆக்சிகுளோரைடு COC மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் வீதம் கலந்து குருத்தில் ஊற்ற வேண்டும். இப்படி செய்தாலே மரம் புதிய குருத்துகள் விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.